ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வரக்கூடிய எம்பி டான்செட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ டான்செட்லேயும் முக்கியமாக எம்பிஏ எம்சிஏ எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கிறவங்களுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அது என்ன மாடலை கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எய்ம் தான் நம்மளோடது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் வந்து இதே மாடல்ல தான் ரிப்பீட் ஆகுது. சிலது வந்து பாத்தீங்கன்னா அதே கொஸ்டினே கிடைச்சிருக்காங்க, சிலது வந்து பாத்தீங்கன்னா அதே மாடல் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஒரு நாலு வருஷம் கொஸ்டின் பார்த்துட்டு போனாலே நம்ம ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம இந்த இதோட நோக்கம். ஸோ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினா டீட்டெயிலா பார்க்கலாம் என்ன கேட்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி 2023 கொஸ்டின் பேப்பர் நம்ம பண்ணிருக்கோம். இது 2022 கொஸ்டின் பேப்பர். ஸோ இதையும் பாருங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது வந்து இதுல வந்து இதை தூக்கிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன், ட்ரெஸ், ட்ரெண்டு, வாக் எல்லாமே இருக்கு. அப்படிதானே? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ட்ரெஸ் மட்டும் தான், மீதி எல்லாமே இந்த ட்ரெண்டு ஃபேஷன் எல்லாமே இப்போ இருக்க நடைமுறையை வந்து குறிக்கிறது மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஸோ ட்ரெஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் அப்படின்றது துணி அப்படின்ற ஒரு மீனிங்லாம் வரும். ஸோ அப்போ இதை நம்ம தூக்கிடலாம். நம்ம ஜென்ரலாவே நமக்கு ட்ரெஸ் தான் ட்ரெண்ட் செட் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். அப்படி கிடையாது இல்லையா? ஸோ எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, what word below continues a sequence ARC, AL, ARM, SOB, AIR? ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றாங்க பாருங்க, எல்லாத்தையும் வந்து மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணாலே போதும், இதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே. ஸோ இதுல வந்து பாருங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நமக்கு வந்து மாறி மாறி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாக்குறோம் அப்படின்றப்ப சில லெட்டர் வந்து புதுசா வருது. இங்க இருக்க கேட்டுக்கும் இங்க இருக்க எதுக்குமே சம்பந்தமே இல்லை. ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி ஆஸுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ காப் மட்டும் தான் நமக்கு வந்து ஆன்சரா வர முடியும். ஓகேவா? ஸோ அது மட்டும் நமக்கு வந்து ஆன்சரா வர முடியும். ஸோ இது வந்து இது வேற வந்து இந்த வேற சீக்வன்ஸ் நமக்கு இதுல செட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இதுல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Okay, what would be below continues the sequence ARC, AIL, ARM, SOB, AIR? Okay va? Okay, so suppose COB is the right answer. Okay va? What month come next? January, February, April, July, November, April, October கொடுத்துருக்காங்க. அடுத்த என்ன மாசம் வரும்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ நாங்க வந்து எழுதிக்கிறேன் ஜனவரி, பிப்ரவரி. ஸோ இங்கேயே பார்த்துடலாமா? இல்லைன்னா இங்க பாருங்க, ஜனவரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த், பிப்ரவரி செகண்ட் மந்த், ஏப்ரல் வந்து ஃபோர்த் மந்த், ஜூலை வந்து 7வது மந்த். அப்படிதானே? நவம்பர் வந்து 11வது மந்த், ஏப்ரல் 4வது மந்த், அக்டோபர் 10வது மந்த். கரெக்டான? அப்போ இதுக்கும் கேப்ல வந்து 0 டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து வேற கலர்ல நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கேப்ல வந்து 0 டிஃபரெண்ட் இருக்குது. இதுக்கு கேப்ல வந்து பாருங்க 2, அடுத்தது 1 மட்டும் டிஃபரெண்ட் வருது. அப்படிதானே? ஸோ 3 இங்க வரணும். 3வது மாசம் மார்ச் மட்டும் இல்ல. அப்படிதானே? இந்த டிஃபரெண்ட் பாருங்க 5, 6, 7 வருது. ஓகேவா? சோ அப்போ 5, 6, 7னா அப்போ 5ம் 6ம் டிஃபரெண்ட். அப்போ 2 மாசம் டிஃபரெண்ட் வருது. கரெக்டா? இதுல பாருங்க 3 மாசம் கேப். ஓகேவா? நான் கேப் மட்டும் சொல்றேன். ஓகேவா? பிப்ரவரி, மார்ச் மட்டும் மிஸ் ஆயிருக்குது. இங்க பாருங்க மே, ஜூன் மட்டும் மிஸ் ஆயிருக்குது. இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மிஸ் ஆயிருக்குது. அடுத்து பாருங்க நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப நமக்கு 4 மிஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க 5 மிஸ் ஆயிருக்குது. அதாவது மார்ச், ஏப்ரல் மிஸ் ஆகுது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 1, 2, 3, 4, 5 5 மிஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ இங்க ஒரு 6 கேப் வந்ததுக்கு அப்புறமா அங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ 6 கேப் நமக்கு என்ன பார்க்கணுமா? அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். கரெக்டா? 1, 2, 3, 4, 5, 6 6 கேப் வருது. 7வது வரை நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். சோ மே தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். கரெக்டா? So are different. May is the right answer. C is the right answer. Harry is third again old as Dick. Who is third as old as Tom? Their combined age total 148. How old are the three men? கேட்டிருக்காங்க. ஓகேவா? Harry is third again as old as Dick. Who is third as old again as Tom? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கம்பைன்ட் ஏஜ் கொடுத்துட்டு அப்ப 3 பேருடைய வயசு என்னவா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணலாமா? சோ என்ன பண்ணலாம் பாருங்க, நான் 3 பேருடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா XY எடுத்துக்கிறேன். இவர XY Z எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ எடுத்துட்டோம்னா இப்போ என்ன கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல நமக்கு வந்து as per the question நமக்கு வந்து எல்லாத்தையும்
கம்பைன்டு ஏஜோட டோட்டல். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 148 வச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ மூணையும் வந்து பிளஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து 148 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயும். அடுத்தது பாருங்க, ஹாரி இஸ் தேர்ட் அகைன் அஸ் ஓல்ட் அஸ் டிக். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும்னா ஹாரி இஸ் தேர்ட் அகைன், ஓகே, அகைன் ஓல்ட் அஸ் டிக் அப்படிங்கும் போது நமக்கு வந்து, அதாவது ஹாரி நான் எக்ஸ் எடுத்துட்டோம்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை விட ஓகே 1/3 இருக்காரு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 3/4 இருப்பாரு. கரெக்டா? 3/4 இசட் வரும். ஸோ இதுல நம்ம வந்து ஒய்யை வந்து டிரைவ் பண்ணுவோம். அதாவது எனக்கு வந்து ஒய்க்கு வேல்யூ ஒய் வச்சுக்கிறேன், எக்ஸோட வேல்யூ இங்க கொண்டு வந்துட்டேன், இசட்டோட வேல்யூ நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்போ இசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொண்டு வரலாம், 4/3 ஒய்ன்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் இசட் கிடைச்சிட்டு இது அப்படியே சப்ஜெக்ட் பண்ணலாமாங்க? இவன் பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 3/4 ஒய் பிளஸ் ஒய்க்கு பதிலாக ஒய், அடுத்தது வந்து இசட்டுக்கு பதிலாக 4/3 ஒய் இஸ் ஈக்குவல் டு 148. ஓகேவா? இதை வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுனா இப்ப எழுதிக்கலாம். அப்படிதானே? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை டெரைவ் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா y is equal to 48 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க பொறுமையா. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். கீழே வந்து எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு வந்து என்ன வரும், 12 வரும். ஓகே, எல்சிஎம் எடுத்தா 12 வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ y is equal to நமக்கு வந்து என்ன வருது, 48 வருது. இப்போ நமக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? அப்போ x is equal to என்ன, 3/4 into y is equal to 3/4 into 48 is equal to 12, 36 ஆப்போம். கரெக்டா? அப்போ z is equal to என்ன, 4/3 into y is equal to 4/3 into yக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், 48 போடலாம். ஓகேவா? ஸோ 16, ஸோ 4/16 64. அப்போ பாருங்க என்னென்ன ஆன்சர் நமக்கு வந்திருக்குன்னு. ஒரு ஆன்சர் 48, இன்னொரு ஆன்சர் 36, இன்னொன்னு 64. 48, 36, 64. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? வாட் கம் நெக்ஸ்ட், செமி சர்க்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸகான். ஓகேவா? செமி சர்க்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸகானே எடுத்துக்கலாம். இது வந்து 4, இது வந்து 6 இருக்கும். அப்படிதானே? செமி சர்க்கிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குமா? செமி சர்க்கிள் இப்படி நான் வரைகிறேன், இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும், இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஸ்கொயர்ல 4 ஆங்கிள் கிரியேட் ஆகும், 1 2 3 4. ஹெக்ஸகான்ல 6 ஆங்கிள் கிரியேட் ஆகும். அப்படிதானே? அதாவது ஹெக்ஸகான் நமக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், 1 2 3 4 5 6. அப்ப அடுத்து என்னதான் வரணும், 8 ஆங்கிள் கிரியேட் பண்ணது ஆக்டகான். ட்ரையாங்கிள் வருமா? வராது, ஏன்னா இது 3, இது 5. ரெக்டாங்கிள் அகைன் 4. ஓகே, அப்ப நமக்கு என்ன வரும், ஆக்டகான் தான் வரும். ஆக்டகான் எப்படி வரும், 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ 8 ஆங்கிள் வரும். So D is the right answer. Again, is a easy question. Next question. A train is traveling at a speed of 80 mph enter a tunnel that is 0.75 mile long. ஒரு ட்ரெயின் வருதாமா, ஒரு டனலுக்குள்ள என்ட்ரு ஆகுதாமா. அந்த டனலோடைய டனல் இப்படி தானே இருக்குங்க. ஓகே, இந்த டனலோடைய லென்த் வந்து 0.75 மைல், அதாவது 3/4 மைல். கரெக்டா? The length of the train to pass through the tunnel is 0. So இந்த ட்ரெயின் ஒன்று வருது, அந்த ட்ரெயினோட லென்த். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெயினோடைய லென்த் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.25 மைல்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 1/4 மைல். ஓகே, how long does it take for all the train to pass through the tunnel from the moment the train enters the moment rear emerges? ஓகேவா? ட்ரெயினுக்கு என்ட்ரு ஆவதுல இருந்து, ஓகேவா, ஸோ என்ட்ராவது, என்ட்ராவிட்டு இந்த ட்ரெயின் ஃபுல்லா ஒரு இதை கடந்து முடிக்க என்ன வரும், 0.25 வந்துருமா. அடுத்தது ஃபுல்லா வரக்கு என்ன ஆகும், அகைன் ஒரு 0.25 வந்துருமா. ஓகேவா? இப்போ ட்ரெயின் இங்க நிற்கும் போது 0.25 வந்திருக்கும், இங்க நிற்கும் போது 0.25 வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்க நிற்கும் போது, அதாவது ட்ரெயினோட என்ட்ரன்ஸ் இங்க இருக்கும் போது 0.25. அடுத்தது ட்ரெயின் இந்த டனலை விட்டு வெளியே போய் இப்படி வரும்போது, ட்ரெயின் இங்க வரும்போது நமக்கு இன்னும் ஒரு 0.25. அப்ப மொத்தமா ட்ரெயின் எவ்வளவு டிராவல் பண்ணுது, 1 மைல் டிராவல் பண்ணுது. புரிஞ்சா? இது இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், இங்க ஒரு கால், உள்ளுக்குள்ள இவ்வளவு ட்ரெயினோட லென்த் இருக்குது 0.25. மறந்துடக்கூடாது, 1 மைல் நமக்கு வந்து டிராவல் பண்ணுது. ஓகேவா? சோ இப்போ இந்த 1 மைல நமக்கு வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
எஸ் இன்டு டி, ஸ்பீட் இன்டு டைம். அப்போ நமக்கு இப்போ என்ன தேவை, டைம் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ் வரும். டி என்ன, டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மைல். இது என்ன 80. அப்போ கொஸ்டின் நமக்கு என்னன்னா 1 மைல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல இது கிராஸ் ஆகும், 80 செகண்ட் இதுல வந்து கிராஸ் பண்ணும். அப்போ நமக்கு இதை வந்து நம்ம வந்து அப்படியே மாத்திக்கலாம், அப்படிதானே? இதை வந்து 60 into 60 போட்டுடலாமா, இஸ் ஈக்குவல் டு 60 into 60 தான் நமக்கு வந்து, அதாவது கொஸ்டின் இப்போ என்ன சிம்பிளா கேட்கறாங்க அப்படின்னா, அதான் 1/80 வரும். ஸோ இங்க இப்போ செகண்ட்ல மாத்தணும் அப்படின்றத நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டைம் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு என்ன மைல் பெர் ஹவர்ல இருக்குது, அப்படிதானே? அப்ப எத்தனை செகண்ட் தான் கேட்கறாங்க நமக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 1 வந்து மினிட்டா மாத்ததுக்கு ஒரு 60, மினிட்ட செகண்ட்ஸா மாத்ததுக்கு ஒரு 60 டிவைட் பை 80. ஸோ 0 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ என்ன வரும் மேல 306 360 டிவைட் பை 8. ஸோ இப்போ ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணுங்க பொறுமையா. ஓகே, 8 36 கேன்சல் பண்ணா 4 40 5, கரெக்டா? ஸோ 45 இஸ் த ரைட் ஆன்சர். எங்க சி. ஓகே, சதாப்தி ரயில்வே லிங்க்ஸ் மும்பை அண்ட் நாசிக். சதாப்தி ரயில்வே லிங்க்ஸ், ஆமா, இது வந்து மும்பையும் நாசிக்கையும் இணைக்குதாமா. which are 128 miles apart. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 128 miles. a train leaves Mumbai traveling at, மும்பைல இருந்து ஒரு ட்ரெயின் போகுது, அது வந்து 75 மைல் பெர் ஹவர்ல போகுது, இல்ல மீட்டர் பெர் ஹவர்ல போகுது அப்படின்னா மைல் பெர் ஹவர். another train leaves Nashik at exactly same time. அதே டைம்ல நாசிக்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புது, அவரு வந்து 85 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல 85 மைல் பெர் ஹவர்ல வந்து வராரு. both trains are non-stop. இடையில எங்கேயுமே ஸ்டாப் இல்ல, வந்துட்டே இருக்குது. which train will be the farthest from Mumbai when they meet? இப்ப ரெண்டு வரும் ஒரு பாயிண்ட்ல வந்து சந்திப்பாங்க, அப்படிதானே? ஒரு பாயிண்ட்ல வந்து சந்திக்கும் போது யாரு மும்பைல இருந்து அதிக தொலைவுல இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு மும்பைல இருந்து ஃபார்தஸ்ட் அதிக தொலைவுல இருப்பாங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். என்னது, கண்டிப்பா இந்த ட்ரெயின் தான் இருக்கும், மும்பைல இருந்து கிளம்புற ட்ரெயின் தான் இருக்கும், அப்படித்தானே? ஸோ ஏன் பாருங்க, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பீடா வருது, இது கண்டிப்பா பக்கத்துல வந்துடும், அப்படிதானே? ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினை எங்க வந்து மீட் பண்ணிக்கும், அந்த ட்ரெயின் வந்து மீட்டிங் பாயிண்ட் என்ன, அந்த மீட்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போமே. ஓகேவா? அந்த மீட்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ எந்த டைம்ல வந்து மீட் பண்ணும், அப்போ டைம் ஈக்குவல் டு டி பை எஸ். ஓகேவா? ஸோ டி ஈக்குவல் டு 128, எஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 பிளஸ் 85, கரெக்டா? ஏன் எஸ் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷன் வர்றதுனால நமக்கு வந்து என்ன வரும், இது வந்து S1 பிளஸ் S2. ஓகேவா? ரெண்டு ஸ்பீடை வந்து பிளஸ் பண்ணிக்கிறோம், கரெக்டா? ஏன்னா சேம் டைரக்ஷன் வருது, அப்போ ஸ்பீட் வந்து கூட தான் செய்யும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரும் வராரு, ஓகேவா? அப்போ வந்து ஸ்பீட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணுமா, கூட்டிக்கணும், கரெக்ட் தானே? இங்க என்ன வருது, 128 டிவைட் பை 150 160. ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.8 வருது, கரெக்டா? 0.8 ஹவர்ஸ்ல வந்து மீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 0.8 ஹவர்ஸ்ல இவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு, இவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு. அப்ப 0.8 ஹவர்ஸ்ல இந்த மும்பை ட்ரெயின் நாசிக் ட்ரெயின், மும்பை ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், 0.8 கூட ஒரு 75 வந்து மல்டிப்ளை பண்ணா போதும், அப்படிதானே? அப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து 60 கிலோமீட்டர் போயிருப்பாரு. நாசிக் ட்ரெயின் வந்து எவ்வளவு போயிருப்பாரு, ஒரு 68 கிலோமீட்டர் போயிருப்பாரு. ஓகேவா? அப்போ இப்பதான் ரெண்டு பிளஸ் பண்ண வருது, 128 வருதா? அப்போ அதாவது ரெண்டு வரும் மீட் பண்ணும் போது, ரெண்டு வரும் மீட் பண்ற பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட். ஓகே, அதாவது ரெண்டு வரும் மீட் பண்ற பாயிண்ட் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, இவரு மும்பை ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாரு, இவர் எவ்வளவு பண்ணிருப்பாரு, 68. ஓகேவா? அப்ப இன்னும் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு வந்து டிராவல் பண்ணணும், 60 டிராவல் பண்ணணும். அப்பதானே 100 இது வரும், யாரு, நாசிக் ட்ரெயின். இவர் ஆல்ரெடி 60. அப்ப ரெண்டு பேருமே போத் ஆர் ஈக்யூ டிஸ்டன்ஸ், ரெண்டு பேருமே சம தொலைவில் உள்ளனர். புரிஞ்சா? ரெண்டு பேருமே சம தொலைவில் உள்ளனர். So that is the question. So option C both are equidistant is the right answer. நம்ம क्वेश्चन என்ன எடுக்கங்க, which train will the farthest from Mumbai, கரெக்ட்டா? அடுத்து பாருங்க, to liver up the large heavy weight with the least effort by pushing down in the direction of the arrow at which point under the beam should be black be placed. ஒரு நம்புகோல் மாதிரி இந்த வச்சு இதை நீங்க வந்து ஈஸியா தூக்கணுமாமா, அப்படின்னா அந்த கட்டையை தூக்கி எந்த இடத்துல வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது ஒரு கெஸ்ஸிங்லயே நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே க்ளோசஸ்டா வச்சாதான் நமக்கு வந்து தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், அப்படிதானே? ஸோ இதுக்கு வந்து க்ளோசஸ்டா வச்சாதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ 1 இஸ் த ஆன்சர். வாட் இஸ் இண்டிகேட்டட் பிலோ? The 1st of October, the 5th of Scotch, the tail of rattlesnake, the center of the hexagon, the end of the autumn. Okay, wow. So 1st of the October. Okay, then பாருங்க the tail of the rattlesnake. Okay, wow. So tail of the rattlesnake, center of the hexagon, the end of the autumn. ஸோ இது எல்லாம் வந்து நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் நமக்கு வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன எதை குறிக்குது? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும் பட்சத்தில் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் வந்து எதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சீசனை குறிக்கிறது அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுது. ஓகே, ஸோ இதோட ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த வேர்ட் த ஆட் ஒன் அவுட்? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ஆட் ஒன் அவுட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்னிஷ்ட், நட்ஷெல், உஷர்டி, விச் ஒன் த வேர்ட் இஸ் ஆட் ஒன் அவுட்? ஃபர்னிஷ்ட், நட்ஷெல், உஷரட்டி, ரெஃப்ரெஷிங். ஓகே, இது வந்து நம்ம பாத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிஷ்டு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனது அப்படின்ற மாதிரியானது. கரெக்டா? அடுத்த பாருங்க நட்ஷெல், உஷியட்டி. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர், அப்படிதானே? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நாட் அ ஃப்ரூட்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுப்பா ஃப்ரூட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது ஃப்ரூட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுல இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, நிக் சியூ ஏதோ சம்திங் மாத்தி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ இதுல வந்து இந்த சி இது வந்து என்னன்னா லிச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து லிச்சி தான் இப்படி கொடுத்துருக்காங்க, LYCHEE லிச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா டிங்கோ தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இக்வின். ஓகே, சோ இதான் நமக்கு வந்து ஆன்சர். இதான் வந்து நாட் அ ஃப்ரூட். ஓகேவா? ஓகே, ஃபார்முலா இஸ் செட் ஃபார்ம்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள் which something is. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபைன் பண்ணப்பட்டதை நமக்கு வந்து குறிக்குது அப்படின்ற மீனிங்ல நமக்கு வரும். ஓகே, so next question, which word is odd on out? Okay, so drop, hashtag, spurge, spring. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜம்ப் பண்றது, மேல் எழும்புறது அப்படின்ற குறிக்கும். ஸோ டிராப் நமக்கு வந்து ஒன் செகண்ட். ஸோ டிராப்போ நமக்கு வந்து விட்டா மேல் எழும்போம். ஸோ ஹேஷ்டன் மட்டும் தான் நமக்கு வந்து அப்படி கிடையாது. ஹேஷ்டன் வந்து நமக்கு ஃபாஸ்டா வருது அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் வந்து ஆல் ஒன் அவுட். வாட் நம்பர் ஷுட் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அகைன் இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட விடுறேன். ஸோ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் பால் இஸ் ஹெவியஸ்ட்? ஜேவா, கேவா, எல்லான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த பால் வந்து இதுல வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா எள்ளு தான் வந்து நமக்கு வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பாருங்க, இது எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியல. ஓகேவா? ஸோ இதுல வந்து இது என்ன மெட்டல் நமக்கு சொல்ல தெரியல. அப்போ கேன் சே தான் வரும். ஓகே, the section of at the question is a question, a section of dam is shown at which point the water is coldest. எங்க வந்து கூலா இருக்கும்? வாட்டர் வந்து எப்பவுமே பாட்டம்ல தான் கூலா இருக்கும். ஓகேவா? when rays of light hits a lens, in which direction to continue? so பண்ணா எப்படி தான் போவோம்? ஸ்ட்ரைட்டா தான் போவோம். ஓகேவா? so C தான் நமக்கு கரெக்ட், ஸ்ட்ரைட்டா தான் வரும். so option C is right answer. heard is giraffe as exaltation is. ஓகேவா? so heard னா வந்து நமக்கு வந்து ஜிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹெர்ட் வந்து ஜிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸால்டேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸால்டேஷன் நமக்கு வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸால்டேஷன் ஒரு சந்தோஷமா கூடிய ஒரு நிலையை நமக்கு வந்து குறிக்கிறது. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா லாக்ஸா நமக்கு வந்து இல்ல கரெக்டா வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஜீனோபோபியா ஆஃப் ஃபியர்? ஓகேவா? ஸோ ஜீனோபோபியா என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களை பார்த்து பயப்படுறது. விமன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், ஈஸி கொஸ்டின், வாட் லெட்டர் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்? CGLR கொடுத்துருக்காங்க, எங்க XTO கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சி என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர், எக்ஸ் என்னன்னா லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர். ஓகேவா? ஸோ எப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா இது வந்து 24வது லெட்டர். கரெக்டா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் பண்ணா 27 வரணும். 27 வருதா? அடுத்தது ஜி வந்து நமக்கு 7வது லெட்டர், டி வந்து நமக்கு வந்து 20வது லெட்டர். பிளஸ் பண்ணுங்க, 27 வருதா? அப்படிதானே? அப்போ ஏயும் இசட்டையும் பிளஸ் பண்ணினா உங்களுக்கு 27 வரணும். அதான கணக்கு. ஸோ அப்போ எல் வந்து நமக்கு வந்துன்னா, ஸோ இதுக்கான ஷார்ட்கட் எப்படின்னா EGOTY, இ ஃபார் 5,
10, இது 15வது எழுத்து, இது 20வது எழுத்து, 25வது எழுத்து. அப்ப எல் எத்தனை வரும்? HIJKL 12வது எழுத்து. கரெக்டா? ஓ வந்து பாத்தீங்கன்னா 15வது எழுத்து. ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க 27 வருது. அப்படிதானே? அதாவது என்ன மீன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் பிளஸ் பண்ணா 27 வரும் அப்படின்ற சொல்றேன். ஓகே. அடுத்து ஆர் வந்து PQRST 18வது எழுத்து. அப்ப இது கூட நீங்க எதை கூட்டினா என்ன வரும்? 9 கூட்டினா 27 வரும். 9வது எழுத்து என்னது? HIJK. I வந்து 9வது எழுத்து. அப்ப 27 வரும். ஸோ அப்போ இந்த I is the right answer, D is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் நம்பர் ஷுட் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, 1 விட்டு 1 மாறிட்டே போகுது. இப்போ இது வந்து 6.72 வருதா, இது 6.66. அப்போ 0.06 வந்து கம்மியா இருக்குது. ஸோ அடுத்தது இங்க இருந்து இங்க அகைன் 0.06 வந்து கம்மியாகுது. அடுத்து இங்க இருந்து இங்க, அப்ப நமக்கு இது வராது. அப்ப நமக்கு இங்க தான் ஆன்சர் இருக்கு. இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இதான் நமக்கு வந்து ஆன்சர்ல வரும். அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் 0.6 வந்து கூடிட்டே போகுது, பிளஸ் 0.6 அப்படிதானே. அடுத்தது நமக்கு வந்து இதுல வந்து அப்போ 0.6னா 6.28 வரும். கரெக்டா? சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் வேர்ட் கம்ஸ் நெக்ஸ்ட் ஆர்க் எட்ஜி, இதுல வந்து லோடுன்னு வரும். ஓகேவா? லோடி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ, இதை வந்து உங்களுடைய பார்வைக்கு விடுறேன். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு. த நெக்ஸ்ட் பேர் இஸ் சீரியஸ் 6:20, 37, 23:3, 22:2. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினையும் நீங்கள் வந்து கைண்ட்லி செக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், சாலி, செரில், லாரா, டாம், சாண்டி travel extensively on business. 4 of them have a visa for China. ஓகேவா? இதுல வந்து 4 பேருக்கு சைனா வந்து விசா இருக்குது. All apart from Cheryl and Tom have visa for Russia. ஓகேவா? செரில், டாம் தவிர, செரில் எங்க இருக்காரு, செரில் இங்க இருக்காரு, டாம் தவிர எல்லாத்துக்குமே ரஷ்யாவுக்கான விசா வந்து இருக்குது. செரில், டாம் தவிர ரஷ்யாவுக்கான விசா வந்து இருக்குது. செரில் ஒன்லி ஹேவ் விசா ஃபார் பாகிஸ்தான். செரில் வந்து பாகிஸ்தான் விசா. ஆல்தோ ஒன்லி சாலி அண்ட் சாண்டி டு நாட் ஹேவ் விசா ஃபார் பாகிஸ்தான். ஓகேவா? யாரெல்லாம்? சாலியும் சாண்டிக்கும் பாகிஸ்தான் விசா கிடையாது. எங்க இருக்காரு? சாலியும் சாண்டிக்கும் பாகிஸ்தான் விசா கிடையாது. அதே மாதிரி செரிலுக்கும் டாமுக்கும் ரஷ்யா விசா கிடையாது. ஹூ ஒன்லி ஹேவ் விசா ஃபார் சைனா அண்ட் பாகிஸ்தான். அப்ப யாருக்கு சைனா விசாவும் பாகிஸ்தான் விசாவும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செரிலுக்கு பாகிஸ்தான் விசா மட்டும் தான் இருக்கு. அப்போ அவரை தூக்கிடலாம். ஓகேவா? இப்போ பாகிஸ்தான் விசா யாருக்கெல்லாம் கிடையாது? சாலி கிடையாது, நமக்கு வந்து சாண்டி கிடையாது. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாராவா டாமா நமக்கு கொஸ்டின் அப்படின்னா. ஸோ லாராவா லாராவா டாமா. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கு விசா இருக்கு. ஓகேவா? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைனாக்கு விசா இருக்கு. ஏன்? செரிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா செரில் ஒன்லி ஹேவ் விசா ஃபார் பாகிஸ்தான். ஓகேவா? பாகிஸ்தானுக்கு விசா இல்ல. அப்போ வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டாம் இஸ் த ரைட் ஆன்சர், சி இஸ் த ரைட் ஆன்சர். அதுதான் சைனாவும் பாகிஸ்தான் விசாவும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், the greatest possible length which can be used to measure exactly the length 4 meter, 95 centimeter, 9 meter and 16 meter, 65 meter. Oh my god. Okay, 16 meters. ஓகே. இப்படி இருக்குன்னா இதுல வந்து பாசிபிள் வந்து விச் கேன் மெஷர். ஓகேவா? ஸோ இந்த மெஷரை இதை அளக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவை நீங்க எடுத்துப்பீங்கன்னா அப்படின்னா எதை எடுத்துப்பீங்க கேட்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர்லேயே மாத்திடுவோம். ஸோ 495 சென்டிமீட்டர், 916 சென்டிமீட்டர், இல்லை 916ல 9, 900 சென்டிமீட்டர், 16னா 1665. ஓகேவா? ஸோ எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். 5ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன எடுக்கணும்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 49 இல்ல, இது போகாது. அப்போ 49னா 50, 10, 9, 45, அகைன் 40, 99. கரெக்டா? 90னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டிவைட் ஆகும், அப்புறம் 40, 8 ஆகும், அப்புறம் 0, அப்புறம் 5 போட்டீங்கன்னா அங்க வந்து 3, 15, அடுத்தது 3, 3, அடுத்து எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்படிதானே? ஸோ 3 போட்டீங்கன்னா 99க்கு 33 வரும், இதுக்கு 60 வரும், இதுக்கு 1, 1, 1 வரும். அடுத்தது இதுக்கெல்லாம் காமனா என்ன டிவைட் ஆகும் பாத்தீங்கன்னா 3 டிவைட் ஆகுமா? 90, 21, 3ஆல ஆகும். அகைன் நம்ம ஒரு 3 போட்டுக்கலாம். ஸோ 3 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? இதுல 11 வரும், இதுல 20 வரும், இதுல வந்து நமக்கு 90, 21, 37 வரும். கரெக்டா? செக் பண்ணிப்போம். 37, 3,
21 9 ஓகே 1 ஓகே. ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 37 வரும். இதுக்கு மேலே ஆகுமா? 37 எதுவும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு கிடைச்சிருக்குது ஹெச்எஃப் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 5 15 45. ஸோ 45 என்பதுதான் இது அழகக்கூடிய பெரிய அளவை. புரிஞ்சுதா? தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். An electronic device make a beep after 60 seconds. ஓகேவா? 60 செகண்ட்ல ஒரு பீப் சவுண்ட் கேக்குதாமா. Another device make a beep at 62 seconds. They beep together at 10 AM. 10 மணிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பீப் சவுண்ட் விட்டுருக்காங்க. அப்புறம் எப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீப் விடுவாங்க கேட்காங்க. ஓகேவா? ஒவ்வொன்று வந்து ஒவ்வொரு 60 செகண்டுக்கு அப்புறம் பண்ணுது, ஒன்று 62 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பண்ணுது. அப்போ நம்ம எல்லாம் கணக்குனா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மீட்டிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? இவங்க அடுத்து எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேபிளுக்கு போடலாம்? செகண்ட் டேபிளுக்கு போடலாமா? ஸோ 30 வரும், 31 வரும். ஓகேவா? ஸோ 30 31க்கு அப்புறம் என்னங்க வரும்? 30 31 ரெண்டே மல்டிப்ளை பண்ணி வரதான். ஏன்னா இது வந்து கோப்ரைம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 30 போட்டால் 1 வரும், அடுத்து 31 போட்டால் வரும். அப்போ 30 இன்ட்டு 31. ஓகேவா? ஸோ அப்போ 2 இன்ட்டு 30 இன்ட்டு 31. ஸோ 30 இன்ட்டு 31 930 வருமா? 930 டபுள் ஆக்குன்னா 1860 செகண்ட்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, செகண்ட்ஸ். ஓகேவா? 1860 செகண்டை இப்போ நம்ம மினிட்ல மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ டிவைட் பை 60 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன வரும்? இங்கே எழுதிக்கிறேன். மினிட் போட்டோம்னா ஒரு 0 ஒரு 0 கேன்சல். 3 1 31 மினிட் வரும். கரெக்டாக இது? ஓகேவா? 31 மினிட்ஸ் ஆகும். 10 மணிக்கு அடிச்சுன்னா அடுத்தது 10:31க்கு அடிக்கும் சேர்ந்து. கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The greatest number which exactly divides 105 1001 24 2436. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, கீழே இருக்கிறத எடுத்து நீங்கள் ஸோ இப்போ இங்கே கொடுத்தாங்கன்னா ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முன்னாடி கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டாலே போதும். ஓகேவா? ஸோ 3 வந்து 105 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. ஆகுமா? ஆகும் சாரி ஆகும். 15 3 ஆகும். 1001 வந்து 3 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. இது கேன்சல். ஓகேவா? அதாவது நான் எப்படி சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி இப்போ தான் 111 வந்து 3 டிவைட் ஆகும் பார்த்தோம் தானே. அப்போ இங்கே ஒரு 900 இருந்துன்னா நமக்கு வந்து என்ன வரும்? 1011 வரும். 1011 ஆகும், ஆனால் 1001 ஆகாது. ஓகே, இப்போ 3 வந்து கேன்சல். இது டிவைட் ஆகலாம். நெக்ஸ்ட் 7. இப்போ 105 7 டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஓகேவா? ஆனா 1001 7 டிவைட் ஆகுமா கேட்டா கண்டிப்பா ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி ஆகும்னு நான் சொல்றேன்னா ஒரு 700 வந்து 7 டிவைட் ஆகும். அடுத்து 300 இருக்கு, அதுல 280 வந்து நமக்கு 7 டிவைட் ஆகும். மீதி 21 இருக்கு, 21 7 டிவைட் ஆகும். ஸோ 7 அப்படிதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பார்க்கணும் 2 4 3 6 2436 7 டிவைட் ஆகுமா பார்த்தா இதுவும் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படியே டிவைட் பண்ணியே பார்த்துருங்க. ஓகேவா? 7 போட்டிங்கன்னா வரும் 7 21 13 வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 56 8 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வரும் 348 வரும். எனக்கு 7 டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 348 வருது. ஓகேவா? இப்போ 7 டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 7 தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து 14 டிவைட் ஆகாது. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக 14 டிவைட் ஆகலாம். என்ன பண்ண தெரியுமா? இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 1 வீட்டு நம்பரை ப்ளஸ் பண்ணிட்டு இதோடைய ப்ளஸ் வந்து நமக்கு வந்து 14 டிவைட் ஆகான்னு பார்க்கணும். இதோட டிஃபரன்ஸ் வந்து 14 டிவைட் ஆகாம பார்க்கணும். ஸோ நமக்கு வாய்ப்பே இல்லை, இது ஆகாது. 24 டிவைட் ஆகாம பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 நமக்கு வந்து செக் பண்ணுவோம். ஸோ வந்து 105 நமக்கு வந்து டிவைட் ஆகும். அப்படிதான் 105 21 டிவைட் ஆகும். அதே மாதிரி 1001 வந்து டிவைட் ஆகாம கேட்டால் ஆகாது. ஓகேவா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்படியே நீங்கள் பண்ணிடலாம். இல்லை என்ன பண்ணணும்? ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 3க்கும் காமனா 105 1001 24 36 போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 மட்டும் தான் காமனாக போட முடியும். ஓகேவா? ஸோ மீது எதுவுமே காமனாக உங்களால் போட இயலாது. 7 மட்டும் காமனாக போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ 7 மட்டும் போட்டிங்கன்னா 105 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு 15 வருமா? இது வந்து எவ்வளோ சொன்னேன்? இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 3 அப்படின்னா அப்போ 143 வருமோ? ஓகே, எஸ் 143. இதுக்கு வந்து என்ன வரும்? நம்ம சொன்னேன் 483 பார்த்தோமா? சாரி 342 பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு மேலே இதை எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ 7 இஸ் த ரைட் ஆன்சர். வென் n இஸ் டிவைடட் பை 4, ஸோ என்ன வந்து 4ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது த ரிமைண்டர் இஸ் 3. n இஸ் டிவைடட் பை 4. ஒரு நம்பரை வந்து நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க.
என்ன வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு மீதி வந்து என்ன கிடைக்குதாமா 3 கிடைக்குதாமா. அப்போ இந்த இடத்துல என்ன வருங்க 7 போட்டுக்கலாமாண்ணா, வேற எதுவுமே வராது இல்ல. 7 போட்டுக்கிட்டேன் அப்படின்னா 7 என்க சரி லெட் கன்சிடர் இந்த நம்பர் வந்து 7. அப்போ ஒரு நாள் 4 மீதி 3 அப்படிதானே. இப்போ ஒருவேளை இப்போ வந்து இதான் கரெக்டா இருக்கும் அப்படிதானே. இப்போ ஒருவேளை இப்போ 2n போட்டா 2 என்ன, அப்போ 2n 2 into 7 is equal to 14. நான் வந்து அதாவது 2 into 7 வந்து 2n வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 14 வரும். அப்போ இந்த 14 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் கேட்குறாங்க. ஓகேவா, 3 நாள் 12. ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுக்குறாங்க, இங்கே எழுதிக்கிறேன். இது சும்மா நம்ம வந்து ஜென்ரலா நம்மளுடைய கற்பனையிலேயே பண்ணி பார்க்கறது. என்ன கொடுக்குறாங்க, அக்கார்டிங் கொஸ்டின் என்ன வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு குவாஷன் கூட மீதி நமக்கு என்ன கிடைக்குது 3 கிடைக்குதாமா, ரிமைண்டர் மீதி கிடைக்குதாமா 3 கிடைக்குதாமா. Q வந்து இங்க குவாஷன். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இந்த n டிவைட் பை 4 நான் என்ன பண்றேன், அப்போ n is equal to நமக்கு என்ன வரும் 4q plus 3 வரும் அப்படிதானே. 4q plus 3 சொல்லி நமக்கு வரும் கரெக்ட் தானே. ஓகே, ஸோ இதை விட்டுடலாம், நமக்கு இதுவே போதும். n is equal to அதாவது டிவைட் பண்ற இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோஷன் கூட அந்த 4 இது பண்ணி வர்றது மாதிரி வரும் கரெக்டா. அப்போ இங்க பாருங்க நமக்கு வந்து அதே மாதிரி therefore 2n நமக்கு வந்து 2 into 4q plus 3 கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க, எங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அடுத்ததுல கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்போ இதுல இருந்து பண்ணலாமா, அப்போ 2n is equal to 8q plus 6. அப்போ 8q plus 4 plus 2 எழுதிக்கலாம். 8q plus 4 plus 4னா நமக்கு வந்து இது வந்து அழகா கேன்சல் ஆயிரும், மீதி நமக்கு இந்த 2 மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 2. ஓகேவா. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் இதே நீங்க ஃபாலோ பண்றீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், what least value must be assigned to so that 8636. ஸோ 11 டிவைட் பண்ணோம்னா என்னங்க பண்ணணும், நான் ஆல்ரெடி இப்போ சொன்னேன் அப்படிதானே. 1 2 3 4 5 6 7 நம்பர். ஸோ 1 விட்டு 1 நம்பரா கூட்டிக்கோங்க. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன நம்பர்லாம் கூட்டுறேன்னா, ஸோ இந்த 6லேருந்து போகிறோம். ஸோ இந்த விட்டுட்டேன் 6 5 3 8. ஓகேவா. 6 + 5 + 3 + 8 என்னங்க வருது நமக்கு 13. இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 11. ஓகேவா. 11 நமக்கு வந்து 22 வருது கரெக்டா. அடுத்த கலர்ல எழுதிக்கிறேன். ஸோ இதான் நமக்கு 11 டிவைட் பண்ற கண்டிஷனுங்க. 6 + 2 + இதுல ஒரு நம்பர் வரணும். 6 + 2 + ஸ்டார் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா அந்த 22 டிவைட் பண்ற மாதிரி நம்பர் வரணும். நம்ம பாருங்க அந்த நம்பர் என்ன வரலாம், ஒன்னுலயே அதாவது இந்த 11 டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் வரும். அதாவது 22ல இருந்து 22ல இருந்து வரக்கூடிய அந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணா 11 மல்டிபிள்ல வரணும். அப்போ நம்ம கண்டிப்பா இங்க வந்து 11 வரலாம், இல்ல 22 வரலாம், 0 வரணும், இல்ல 22 வரலாம். ஸோ வேற எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒன்லே 11 வரலாம், இல்ல 22 வரணும். அப்போ 6 + 2 8 ஆச்சு. 8 கூட இடத்துல 3 போட்டா நமக்கு வந்து 11 வரும். இல்லைன்னா என்ன போடணும், ரொம்ப பெரிய டபுள் டிஜிட்ல போயிடும் அப்படிதானே. ஸோ இல்ல 8 நமக்கு வந்து 11, 22 நமக்கு டபுள் டிஜிட்ல போயிடும். அப்போ 11 தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். 3 தான் நமக்கு வந்து ஆன்சர். புரியுதா. ஒன் மோர் சொல்றேன், ஒன்றும் இல்லை. இது வந்து கேட்டிருந்தாங்கன்னா இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன். இப்போ 11ஆலேயே நமக்கு வந்து டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் ஒன்று சொல்றேன், சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகேவா. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக, இது புரிஞ்சுட்டு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒன்லி ஃபார் புரியுற பர்பஸ்க்காக. இப்போ 6 4 8 6 2 6 இருக்குது. ஓகேவா. இது வந்து 11 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஓகேவா. இது 11 டிவைட் ஆகுமா செக் பண்ணி என்ன பண்ணா 1 விட்டு நம்பர் எல்லாம் பிளஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ 6 + 6 + 4 ஈக்குவல் டு என்னங்க வருது இது. ஸோ 12 12 16 வருது. இப்போ 2 + 6 + 6 14 16 வருது கரெக்டா. அப்போ 6 + 8 + 2 வந்து 16. ஸோ 16 டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வந்துருது. இங்க வந்து டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 வருது. இந்த 11 11 டிவைட் ஆக பார்க்கணும். இப்போ 0 வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நமக்கு வந்து 11 வந்துச்சு வச்சுக்கலாம், இப்போ இந்த டிஃபரெண்ட் வந்து 11 வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, வேற நம்பர் வந்தா டிவைட் ஆகாத அர்த்தம். ஓகேவா. ஸோ அதான் மீனிங் நான் சொல்ல வரேன். ஓகேவா. அப்போ உங்க ஆன்சர் என்ன, 3 மட்டும் தான் இதுல வந்து ஃபிட் ஆகும், வேற எதுவும் ஃபிட் ஆகாது. புரிஞ்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 0.6/4. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா. இப்போ இதை எப்படிங்க எழுதலாம், 0.6/4 மைனஸ் 0. இதை எப்படி எழுதலாம், இதை நான் வந்து எப்படி எழுதிக்கலாமா, அதாவது 0.6 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான் எழுத முடியும். டிவைட் பை இது இருக்கட்டுமே ஃபர்ஸ்ட். ஓகேவா. ஸோ இதையே எழுதிடுவோம் வேண்டாம். 0.6 ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாங்க. இப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன எழுதிக்கலாம், a² - b² இருக்கு. அப்போ ஸோ இப்போ வந்து பார்த்து பாருங்க, இதுல வந்து நம்ம இப்போ இந்த ஃபார்முலா பற்றி நம்ம எழுதணும்னா 0.6² + 0.5², இங்க 0.6²
மைனஸ், அதாவது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இங்க ஏ என்னங்க, ஏன்றது நமக்கு வந்து 0.6 த ஹோல் ஸ்கொயர் நமக்கு ஏ, 0.5 த ஹோல் ஸ்கொயர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேவா, 0.6 0.6 ஸ்கொயர் பிளஸ் 0.5 ஸ்கொயர் 0. அப்போ இங்க என்ன வரும், இங்க மைனஸ் 0.5 ஸ்கொயர்னு வரும். கரெக்டா, அப்போ ஹோல் டிவைட் பை, இப்போ இங்க உள்ள போட்டுக்கலாம் 0.6 ஸ்கொயர் மைனஸ் 0.5 ஸ்கொயர், 0.6 ஸ்கொயர் மைனஸ் 0.5 ஸ்கொயர். இதையும் கேன்சல் பண்ணிடலாம் மொத்தமா. மீதி என்ன கேட்குங்க, 0.6 ஸ்கொயர் பிளஸ் 0.5 ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ இங்கே ஒரு 36, 0.36 பிளஸ் 0.25. ஸோ 1 மீதி 1 இருக்கா, 3 6 0.30. ஓகேவா. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ல ஒரு சிறிய பிழை ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிருக்காங்க. ஓகேவா, அதனால தான் ஆக்சுவலாக இதில் வந்து ப்ளஸ் வந்தால் மட்டும்தான், ப்ளஸும் ப்ளஸும் கேன்சல் ஆக மட்டும் தான் இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ வரும். இதுவும் கேன்சல் ஆகும், இதை மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.11 அப்படின்ற ஆன்சர் வரும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து தவறு, கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு இந்த கொஸ்டின் வந்து தவறு. ஓகே, ஸோ 1.5x ஈக்குவல் டு 0.04y, தென் வேல்யூ ஆஃப் இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஸோ சூப்பரா 1.5x இஸ் ஈக்குவல் டு 0.04y. அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.04 பை 1.5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இது, ஒய்யோட வேல்யூ இது, இப்படிதானே. ஸோ இப்போ வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் பை ஒய் பிளஸ் எக்ஸ் போட்டுருவோம். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மைனஸ் 0.04 டிவைட் பை ஒய் அகைன் ஒய் பிளஸ் எக்ஸ் 1.5 பிளஸ் 0.04. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து 1.5ல இருந்து 0.04 மைனஸ் பண்ணா 1.46 வருமா, கரெக்டா, டிவைட் பை, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ ஜஸ்ட் பிளஸ் மட்டும் போட்டால் இது ஈஸியாக வருது, 1.54னு வரும், அப்படிதானே. இப்போ கண்டிப்பாக நமக்கு 0 பாயிண்ட்ல தான் வரும். ஸோ அது இதில் கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து ஹோல் வேல்யூ மாத்திரம் என்ன பண்ணலாம். ஓகே, இதுல பாருங்க, கண்டிப்பா இங்க இதை விட மேல சின்ன நம்பர், அப்போ 0 பாயிண்ட்லாம் வரும். அப்போ இது வராது இல்ல, அப்படிதானே, இது 0 பாயிண்ட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பரா வந்துடும். இதை விட இது வந்து ரொம்ப சின்ன நம்பர் ஆகுது, அப்படின்னா அப்போ இதுவும் வராது. அப்போ இது மட்டும் தான் வரும். ஓகேவா, ஸோ அப்படிதான் இதுல வந்து பண்ண முடியும். நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு வச்சுக்கீங்களேன், டைம் ஆயிரும். ஸோ அப்படிதான் நம்ம திங்க் பண்ண. புரியுதா உங்களுக்கு. இப்போ இந்த 7.3/77 அப்படின்றது ரொம்ப பாயிண்ட்ல வரும், இது வந்து பெரிய வேல்ல வரும், இது பாயிண்ட்லாம் வரும் நமக்கு தெரியும். ஆனா ரொம்ப க்ளோஸ் டு 1 தான் வரும். ஏன்னா 4.6 இங்க 5.4, க்ளோஸ் டு 1 9 சம்திங்ல தான் வரும். அப்போ இது மட்டும் நமக்கு அவ்வளவு க்ளோஸ்ல வரும், அப்படிதானே. ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வேணும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, நம்ம தைரியமா போடலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், x ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 5 அங்கே கொடுத்தாங்க. ஓகேவா, x ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 5. ஸோ இப்படி கொடுத்தா ஏதாவது மீனிங். ஓகேவா, ஸோ x பை y ஈக்குவல் டு 4 பை x ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 5. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. 5/8 பிளஸ் ஒய்க்கு பதிலாக 5 மைனஸ் எக்ஸ் 4 டிவைட் பை ஒய்க்கு பதிலாக 5 பிளஸ் 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ 5/8 பிளஸ் 1/9 வருது, அதுதானே. ஒன்றும் பண்ண முடியாது, 72 தான். ஓகேவா, 72 9 45 பிளஸ் 8ன்னு வரும். ஓகே, ஸோ கீழே எல்லாம் 72 தான். ஓகேவா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 53. So B is the right answer. Next question. In an examination, a student scores 4 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. ஓகேவா, ஸோ கரெக்டாக எழுதுனா 4 மார்க்கு, தப்பாக எழுதுனா 1 மார்க். நீட் எக்ஸாமாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா, இஃப் he attempt all 75 questions and secure 125 marks. ஓகேவா, 75 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டான், பண்ணி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், 125 மார்க் வந்து வாங்கியிருக்கான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் he attempt correctly is. ஓகேவா, ஸோ அப்போ அவன் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டா வந்து அட்டன் பண்ணிருப்பாரு. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா பெறுவோமா, சும்மா தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ எடுத்து பாக்குறேன், 35 கொஸ்டின் அவன் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கான். 35 × 4, அப்ப மீதி 40 கொஸ்டின் தப்பா அட்டன் பண்ணிருப்பான், அப்படிதானே. அப்ப 40 × 1, 35 140 மைனஸ் 40 ஆயிருது, 100 தான் வருது. ஆப்ஷன் பி எடுத்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் அவன் கரெக்டா அட்டன் பண்ணிருந்தானா 35 கொஸ்டின் அவன் வந்து தப்பா அட்டன் பண்ணிருப்பான். அப்போ 35 கொஸ்டின் தப்பா, 35 கொஸ்டினுக்கு 1 மார்க் போகும், அப்படின்னா 160 மைனஸ் 35, 160ல 30 போச்சுன்னா 130, 125 வந்துச்சு. ஸோ அப்போ 40 பி இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டா. ஓகே, அடுத்ததும் பாருங்க, a/3 ஈக்குவல் டு b/, இப்படி கீழே இருந்தாலும் நமக்கு வந்து இது கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதான் நமக்கான இது. ஓகேவா, ஸோ a/3னா a is equal to, அதாவது இப்போ பாருங்களேன், நான் சொல்றேன் அந்த ரெண்டே எடுத்துக்கோங்க. a/3 is equal to b/4. அப்போ a/b is equal to 3/4. அப்போ a is equal to 3 வந்துடும். கரெக்டா.
ஸோ அதான் நான் சொல்றேன், இது இங்க என்ன கீழே இருக்கோ அதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். அப்போ A is equal to 3, B is equal to 4, C is equal to 7. ஸோ 3 plus 4 plus 7 by 7 is equal to என்ன வரும்? ஸோ 7 7 14, 14 by 7 is equal to 2. ஓகேவா? ஸோ D is equal to 2 is the right answer. Which one of the following number has rational square? Rational square எதுங்க வரும்? 0.4 வருமா? நோ, ஏன்னா 0.04 வரணும். அப்படிதான் 2 பதிலா 0.2 வரும். கரெக்டா? ஸோ இதுதான் கரெக்ட். 2 0 வரணும். இதுவும் தப்பு. 0.25 வராது. 0.25 வந்து கரெக்ட். 0.025 தப்பு. 0.09 கரெக்ட். இது தப்பு. இதுவும் 0.04 கரெக்ட். இது தப்பு. ஸோ இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. Next, what is the smallest number which 360 be divided to make perfect square? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3600 எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு நான் வந்து காரணிப்படுத்துறேன். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 1800 அகைன் ஒரு 2 இன்ட்டு 900 அகைன் ஒரு 2 இன்ட்டு 450 அகைன் ஒரு 2 இன்ட்டு 225 5 இன்ட்டு 5 45 அகைன் 5 9 3 இன்ட்டு 3. கரெக்டாக புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. காரணிப்படுத்தலைன்னா சின்ன பிரைம் நம்பர்ல நான் வந்து இது பண்ண போறேன். இப்போ 2 இன்ட்டு நான் எப்படி பண்ணேன்னா மைண்ட்லேயே பண்ணிட்டேன். இப்போ பண்ணி பாருங்க. 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 4 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 16, 16 இன்ட்டு 25 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 16 இன்ட்டு 5 போயிடலாமே. 16 இன்ட்டு 5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 வரும். 80 இன்ட்டு 5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 320. ஸோ 80 இன்ட்டு 5 நமக்கு வந்து 400 வரும். அப்போ 400 இன்ட்டு இங்கே ஒரு 9 4 9 36. ஸோ 30. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதலாம் 2 power 4 எழுதிக்கலாமா? 5 power 2 எழுதிக்கலாமா? 3 power 2 எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ இப்படி எழுத முடியும். எழுதுனா அப்போ இதில் வந்து எது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை வந்து மேக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9ஆல இது வந்து டிவைட் ஆகுமா? ஸோ 9ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இது வந்து 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? இது கேன்சல் ஆயிரும். ஆனால் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எனக்கு வந்து கொடுக்காது. கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50ஆல பண்ணுவோம். ஸோ 450ஆல பண்ணி பார்த்தா வச்சுக்கீங்களேன். 450ஆல டிவைட் பண்ணும்போது ஸோ 450யுமே நான் வந்து என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 இன்ட்டு 225 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இதை வந்து கரெக்டாக இது பண்ணும். அப்போ தான் இது வந்து பெர்ஃபெக்ட் கியூபா அமையும். அதாவது இது 450 நம்ம எழுதுனா 2 இன்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இதான் வந்து என்னது 450 இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? கரெக்டான 10 50 இது 450 அப்படி தானே? அப்போ இந்த 2 5 ஸ்கொயருக்கு பதிலாக 2 5 ஸ்கொயர் அடி ஆகிரும். 2 3 ஒரு 3 ஸ்கொயர். ஸோ இதையும் இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ பார்த்தீங்கன்னா 2 கியூப். அப்போ இட்ஸ் மேக் ஏ பெர்ஃபெக்ட் கியூப். ஸோ அப்போ 450 டிவைட் ஆச்சுன்னா தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 years ago, the average age of P and Q was 15 years. Average of P, Q and R is today is 20. How old will R after 10 years கேட்டுக்காங்க. ஓகேவா? ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி பிக்கும் கியூவோடைய ஆவரேஜ் ஏஜை வந்து கூட்டுனீங்க அப்படின்னா 15 இருக்குமாமா. அப்போ ஆக்சுவலாக என்ன இருந்திருக்கும்? பி பிளஸ் கியூக்கு ஏஜ் வந்து 30 இருந்திருக்கும். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் டுடே இஸ் இது 10 வருஷம் முன்னாடி 20 years. அப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். ஓகேவா? ஸோ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இவங்கெல்லாம் கூட்டினாங்கன்னா என்ன வரும்? 10 வருஷத்துக்கு அப்புறம். அப்படிதானே? அப்போ இல்லை சாரி என்ன ஒருத்தாங்க 5 years ஆகும். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமா இவருக்கு ஒரு 5 பிளஸ் ஆகுமா? அப்போ 30 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் ஓகேவா? ஸோ ஆருக்கு வந்து 20 சேர்த்துக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இங்க போட்டுக்கிறேன். அதாவது பி கியூ அண்ட் ஆர் உடைய டுடே ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 20. நான் ஏன் போட்டேன்னா 20 நான் ஏன் சேர்த்தோம்னா அதாவது டிவைட் பை 3 போடும்போது எனக்கு வந்து 20 வரணும். அப்ப எனக்கு 40 என்னோட 20 போட்டாங்க 60. அப்ப எனக்கு 20 வந்துடும். கரெக்டா? ஓகே. ஸோ இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கொடுத்ததெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்தது. இது கொஸ்டின்ல கொடுத்தது. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்தது. ஓகே. இது வந்து நான் சேர்த்துக்கிட்டது ரவுண்டு போட்டது.
புரிஞ்சா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க 3 வரத்தோட கூட்டி 3 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 20 வரணும். அதான் சொல்லிருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஏ பி கியூ அண்ட் ஆர் டுடே இஸ் 20 அப்படிதானே. அப்புறம் ஹவு ஓல்டு வில் ஆர் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கேட்காங்க. அப்போ இப்போ அவருக்கு வந்து 20. அப்போ ஆரோட ஏஜ் வந்து இப்போ 20 இருந்துச்சுன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்னவா இருக்கும்? ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து 20 + 10 இஸ் ஈக்குவல் டு 30 வயசா இருக்கும். 30 சி இஸ் ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சா? Next question. A number 2443 is divided into 3 parts such that half of the first part, 1/3 of the second part and 1/4 of third part are equal. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்களாமா. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள half of the first பார்ட்டும் 1/3 of the second பார்ட்டும் 1/4 of the third பார்ட்டும் வந்து ஈக்குவல் ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் ஓகே ஈக்குவல் ஆமா. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து ஈஸியா இன்னொன்று சொல்லிருக்காங்க நம்பர் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் என்ன வருது நமக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மொத்தமா நமக்கு வந்து 243 இதான் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிதானே. ஸோ நமக்கு வந்து அப்போ இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே மாறி சேம் தானே. அப்போ இதை கேக்கு வந்து ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ கேக்கு ஈக்குவல் பண்ணா நமக்கு என்னவா இருக்கும்? அங்க இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2k வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3k வரும், இசட் ஈக்குவல் டு நமக்கு வந்து 4k வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2k + 3k + 4k இஸ் ஈக்குவல் டு 243 வரும். ஓகேவா? அப்போ 9k இஸ் ஈக்குவல் டு 243. அப்போ k இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 27 வரும். ஓகேவா? அப்போ k இஸ் ஈக்குவல் டு 27னா இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? k இஸ் ஈக்குவல் டு 27னா x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? k இஸ் ஈக்குவல் டு நமக்கு 27னா x இஸ் ஈக்குவல் டு 2 × 27 54 வரும். y 3 × 27 81 வரும். இசட் 4 × 27 108 வரும். ரைட்டா? இப்போ என்ன கொடுக்காங்க? லார்ஜ் பார்ட் கேட்காங்க. லார்ஜ் பார்ட் எது? 108. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Sum of 7 numbers is 235. The average of first 3 is 23 and the last 3 is 42. ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3. அப்போ ஃபர்ஸ்ட் 3 நம்பரை 23ஆல பண்ணா எனக்கு வந்து 69 வருது. ஓகேவா? அதான் மீன். ஸோ ஆவரேஜ்ன்றது நமக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் டிவைடட் பை 3 அப்படிதானே. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. 23 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 23னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ உண்மையா மொத்தமா ஃபர்ஸ்ட் 3ஐயும் கூட்டுனா நமக்கு வந்து அதாவது ஃபர்ஸ்ட் 3யோடைய சம் எனக்கு 69 அண்ட் தட் லாஸ்ட் 3 கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் 3யோடைய சம் வந்து எனக்கு என்ன வருதுதான் 3 × 42. ஓகேவா? ஸோ 120 126 126 வருது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபர்ஸ்ட் 3 அப்படிதானே. அதாவது 1 அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ், சிக்ஸ்த் பிளேஸ், செவன்த் பிளேஸ் இது எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன வருமாமா? 235 வருமா. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர் எனக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பரையும் எனக்கு பிளஸ் பண்ணா 69 வந்துருச்சு. இந்த லாஸ்ட் 3 நம்பரையும் பிளஸ் பண்ணா எனக்கு வந்து 126 வந்துச்சு. இது எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ எக்ஸ் கரெக்டா இஸ் ஈக்குவல் டு 235. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 235 மைனஸ் 195 வருமா? கரெக்ட் தானே? 126 186 195. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 40. The fourth number is 40. A is the right answer. Okay. This is also easy question. Next question. 1 year ago, a father was 4 times as old as his son. 1 year ago. ஸோ ஃபாதருக்கு வயசு இப்போ வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னால அவரோட வயசு மகனுடைய வயசை விட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மகனோட வயசை விட 4 மடங்கா இருந்துச்சாமா. இன் 6 years of time. ஓகே, இன் 6 years of time. அப்போ f + 6 போகும்போது his age exceed twice as his son age by 9 years. ஓகேவா? அவருடைய பையனோட ஏஜ விட இது வந்து பையனுக்கும் 6 வயசு கொடுத்துருக்கோம். twice as by 9 years. ஓகேவா? ஸோ 2 மடங்கோட 9 வந்து கூடன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதை வச்சு நம்ம என்ன நினைக்கணும்னா அப்போ 2ோடைய இப்போ இருக்க ஏஜோடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இங்க வந்து எஃபோட வேல்யூ நம்ம கொண்டு வந்துடலாமா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 4s - 4 + 1 வருமா? அப்போ இங்க இருந்து நமக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4s - 3ன்னு வரும். கரெக்டா? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 4s - 3 + 6. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வச்சுப்போம்.
இதை வந்து 2ன்னு வச்சுப்போம், இதை வந்து 3 வச்சுப்போம். இப்போ 2வை தூக்கி 3ல போடுறோங்க. ஓகே, ஸோ -6 ஈக்குவல் டு 2, இதையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாமா? இது 2s ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 12, 12 + 9 21 அப்படிதானே? அப்போ 2s, அப்போ 4s மைனஸ் இது s எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 2s இஸ் ஈக்குவல் டு 21 ப்ளஸ் 3 21. இங்க மைனஸ் வரும்போது இங்க 6 மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். அப்போ -3 18. அப்போ சன்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 9. ஓகேவா? ஸோ சன்னோட ஏஜ் 9னா ஃபாதரோட ஏஜ் நமக்கு என்னவா இருக்கும்? ஃபாதரோட ஏஜ் இங்க இருக்கு நமக்கு. ஓகே, ஃபாதரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 4s - 3. அப்போ 4 × 9, 4 × 9 - 3. ஓகேவா? 36 33. ஓகேவா? ஸோ மேலே எழுதிக்கிறேன். அப்போ சன்னோட ஏஜ் இன்டு ஃபாதரோட ஏஜ் தான் கேட்காங்க. ரேஷியோ ஆஃப் தேர் பெர்சன்டேஜ் கேட்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9னா அவங்க அப்பாக்கு 33 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 3:11 வரும். ஸோ 3:11 பி 11:3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2x + 4 - x + 2 ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்காங்க. ஸோ ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 2x × 2 4 வச்சுக்கலாமா? அதானே a பவர் m × a பவர் n ஈக்குவல் டு a பவர் m × n ஈக்குவல் டு a பவர் m, சரி, a பவர் m × a பவர் n ஈக்குவல் டு a பவர் m + n. அதானே? ஸோ அந்த ஃபார்முலா எழுதிருக்கேன். அப்போ 2 பவர் x × 2 பவர், ஸோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், எக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாமா? இது வந்து அப்போ 16 × 2x எழுதிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 × 2 பவர் x எழுதிக்கலாம். ஈக்குவல் 3. ஓகேவா? இப்போ 2 பவர் x காமனாக எடுத்துடலாம். அப்போ 16 - 4 ஈக்குவல் டு 3. 2 பவர் x ஈக்குவல் டு 12 ஈக்குவல் டு 3. அப்போ 2 பவர் x ஈக்குவல் டு 1/4ன்னு சொல்லிட்டு வரும். அப்படிதானே? அப்போ 2 பவர் x ஈக்குவல் டு 1/4னா நம்ம இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி எழுதலாமா? 2 பவர் x ஈக்குவல் டு 1/2² எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 2 பவர் x ஈக்குவல் டு 2 பவர் -2 எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? 1/2 பவர் ஸ்கொயர் ஆக்குது 2 பவர் -2 ஒன்று தான். அப்போ x ஈக்குவல் டு நமக்கு என்னது? -2. ஸோ x ஈக்குவல் டு -2. எங்களுக்கு D இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. P is 6 times largest Q. The present that Q is less than P is. இப்போ Q வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 இருந்துச்சுன்னா P வந்து என்னவா இருக்கும்? 600 இருக்கும். கரெக்ட் தானே? The present that Q is less than P is. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பார்க்கணும். 500. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்காங்க? P is the present Q is less than P is. Q வந்து P ல இருந்து எவ்வளவு லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து 500 டிவைட் பை இங்க இருந்து Q is less than P. P விட எவ்வளவு? P நம்ம வந்து கீழே போடணும். ஓகேவா? ஸோ 600 × 100%. ஓகேவா? 10 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை கட்டுனா 6 8 48 8. ஸோ 8 வராதான் நமக்கு ஆன்சர் 83.13. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. இது பெர்சன்டேஜ் சேஞ்ச் கிராஃபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், a cricket team won 40% ஆஃப் டோட்டல் மேட்ச். ஓகேவா? 40% ஆஃப் டோட்டல் மேட்ச் வந்து வின் பண்றாங்க. 50% ஆஃப் மேட்ச் வந்து லூஸ் பண்றாங்க. 20% ஆஃப் மேட்ச் வந்து டிரா பண்றாங்க. லாஸ், வின், டிரா. இப்போ இதுல அப்படின்னா இவங்க எத்தனை மேட்ச்ல இருப்பாங்க? இப்போ 200 எடுத்து பார்ப்போமா? ஆப்ஷன் ஏ எடுத்து பார்ப்போம். இந்த 200ல 40% அப்படின்றது 80. கரெக்டா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 100, 180, 20% 40 வரும். அப்போ நமக்கு மொத்தத்தையும் கூட்டினா 220 வருது. அப்போ இது வராது இல்ல. பி எடுத்து பாருங்க, வராது. சி எடுத்து பாருங்க, வராது. ஸோ நான் டி எடுத்து பார்க்குறேன். டில 40% அப்படின்னா 16 மேட்ச் வின்னு, 40ல 50% 20 மேட்ச் வின்னு. ஓகேவா? அப்புறம் 40ல 20% அப்படின்ற நமக்கு வந்து 4. இப்போ இதெல்லாம் கூட்டி பாருங்க, நமக்கு வந்து 40 கரெக்டா வருது. ஸோ எதுவுமே வராது. ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். வேணா ரெண்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, சிம்பிள். A retail price as a product of ₹1265. The manufacturer gains 10%, the wholesaler deal. ஓகே, இது வந்து 1/1 வந்து காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இந்த காசு வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து 10% லாபம் வச்சு எடுக்கிறாரு.
ஓகேவா, ஒரு வேல்யூ வருது. அடுத்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 15% லாபம் வச்சிருக்காரு, ஒரு வேல்யூ வருது. அடுத்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா 25% லாபம் வச்சிருக்காரு, இங்க ஒரு வேல்யூ வருது. ஓகே, அங்க ஒரு வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, 1265 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுவும் நம்ம ஆப்ஷன்ஸ்லயே போகலாம். ஓகேவா, நான் வந்து ஹோலா இருக்க ஆப்ஷனை ஃபர்ஸ்டே எடுத்துறேன். ஸோ 800ல நமக்கு வந்து 10% அப்படின்னா 80, அப்போ 880 வருது. நான் இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன் உங்களுக்கு. 15% நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 88னா 10%, ஸோ 132. ஸோ இப்போ பாருங்க 132 கூட நமக்கு வந்து 880 பிளஸ் பண்ணா எவ்வளவு வருது, 1012 வருது. இந்த 1012ல 25% அவர் அகைன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 1000 இதுல வந்து பாத்தீங்கன்னா 253 வரும் கிட்டத்தட்ட. ஓகேவா, ஸோ இதை பிளஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 1265 வரும். இது நமக்கு இன்னொரு ஆன்சர். ஸோ என்ன சார் நீங்க வந்து இப்படி ஆப்ஷன்ல போட்டீங்க, என்னதான் பண்ணணும்னா அந்த எக்ஸோடைய ஒரு வேல்யூ இருக்கு, எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 110% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 115% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா 125% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இது இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து 1265. ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம பெருக்கி மல்டிப்ளை பண்ணி வெட்டி குத்தி ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டியும் ஏயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, பியும் சி தான் இருக்கும். ஸோ பியை எடுத்து பார்த்து அங்கேயே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ 2 ஸ்டெப் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டிகல் சோல்ட் அட் செர்டைன் பிரைஸ் பை செல்லிங். ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா செர்டைன் பிரைஸ் பை செல்லிங் 2/3 ஆஃப் த பிரைஸ், ஒன் லாஸஸ் 10%. ஓகேவா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 10% வந்து லாஸ் ஆகுதாமா. அப்படின்னா ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு கேட்காங்க. ஓகேவா, அப்போ 2/3 ஆஃப் த ஒரிஜினல் பிரைஸ் ஈக்குவல் டு 90. கரெக்டா, 10% லாஸ்னா 100 ரூபாய் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த ஒரிஜினல் பிரைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90. ஓகேவா, 1/3 வந்து நமக்கு வந்து இது. அப்போ ஒரிஜினல் பிரைஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும், 90 இன்டு 3/2 வரும். ஒரிஜினல் பிரைஸ் ஈக்குவல் நமக்கு இதே கேன்சல் பண்ணலாம், 45 இன்டு 3 ஈக்குவல் டு 135 வரும். அப்போ நமக்கு வந்து இப்போ 100 ரூபாய்க்கு பண்றத 135 ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா நமக்கு என்னது 35% லாபம். ஒருவேளை இப்படி விற்காம பண்ணிருந்தாருன்னா 35% நமக்கு லாபம். சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். 3 different containers contain 496 liter, 403 liters and 713 liters. ஓகேவா, mixes of the milk, water respectively. What is the biggest measure can measure the all different quantities exactly? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 496, 403, 713. ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 31 இல்லைனா இதான் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 2ல 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 496 வந்து 7ஆல டிவைட் ஆகவே செய்யாது. ஓகேவா, 31 டிவைட் ஆகும், 31 வரும். ஸோ இதுக்கு வந்து பெரிய வேல்யூ இல்லையா, நம்ம ஒவ்வொன்றா பார்க்க முடியாது இல்லையா. இப்போ 2 இப்போ வந்து எல்லாம் 2ஆல் டிவைட் ஆகுனா கண்டுபிடிச்சிடலாம், 3ஆல் டிவைட் ஆகும் கண்டுபிடிச்சிடலாம். இது பெருசா போகுது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ல HCF தான் கண்டுபிடிக்கணும். இருக்கிற நம்பர்ல 2 நம்பர் எடுத்துட்டு அதுல சின்ன நம்பரை உள்ள போட்டுட்டு பெரிய நம்பரை நம்ம வெளியே போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டா போதும், நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 403 வந்து உள்ள போட்டுட்டு 496 வந்து வெளியே இங்க போட்டுக்கணும். ஸோ அப்போ வந்து 1 டைம் 403, ஸோ 3 வரும். கரெக்டா, 49 வரும். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா 403, இந்த 403 இங்க கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ அப்போ 93 இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். 93 இருக்குன்னா நமக்கு எத்தனை வாட்டி போவோம், 93 4 வாட்டி போவோம், அப்படிதானே. 40, 36, 360, 372 வரும். கரெக்டா, ஸோ 372 வரும். இப்போ மீதி நமக்கு என்ன வருவாங்க, 1 இங்க ஒரு 31 வரும். ஸோ 31 தான் நமக்கு வந்து 93. அகைன் இங்க பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் போகும், 93 வந்துட்டோம், இங்க 0 வந்துட்டோம். இங்க 0 வரும்போது இங்க என்ன நம்பர் இருந்தோ அதான் நமக்கு வந்து HCF. இந்த நம்பர் எடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 31 எடுத்து இந்த 713 டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸோ 31 பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கு, மீதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் நமக்கு வந்து 31 3 டைம்ஸே போடலாம், அப்படிதானே. ஸோ 3 டைம்ஸ் நமக்கு வந்து 63 வரும். மீதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 63 போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 713 இல்லையா, 713 எஸ் 2ஆல தான் போகும், 71 தான் இருக்குது, சாரி
அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆல போச்சுன்னா நமக்கு வந்து 62 வரும், மீதி நமக்கு 93 வரும், 3ஆல போகும். ஓகேவா? ஸோ இதுவும் டிவைட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து 633 தான் நமக்கு வந்து 31 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின், வீல் ரொட்டேட் 10 டைம்ஸ் எவரி மினிட். ஓகேவா? ஒரு மினிட்ல 10 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுதாமா. அண்ட் மூவ்ஸ் 20 சென்டிமீட்டர் ஆஃப் ஈச் ரொட்டேஷன். அப்போ ஒரு மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரொட்டேட் எவரி மினிட் அண்ட் மூவ்ஸ் ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் 20 சென்டிமீட்டர் மூவ் ஆகுது. அப்போ 10 ரொட்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20 சென்டிமீட்டர் போட்டோம், நமக்கு வந்து எவ்வளவு ஆகுது? 1 மினிட்ல 200 சென்டிமீட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஹவு மெனி சென்டிமீட்டர் டஸ் த வீல் மூவ் இன் 1 hour? ஓகேவா? அப்போ 60 மினிட்ல எவ்வளவா இருக்கும்? 60 into 200 is equal to 12, 1, 2, 3. So C is the right answer. Machine A and B produce 80 clips in 4 hour and 6 hour respectively. A வந்து பாத்தீங்கன்னா 800 கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்லயும், B வந்து பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்லயும் வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்குமாமா. இஃப் தே ஒர்க் ஆல்டர்னேட்லி ஃபார் 1 hour, A ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் தென் 80 அப்படி நான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வேலை செஞ்சா எவ்வளவு நேரத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு இப்போ வந்து மொத்த வேலை எவ்வளவு செய்ய போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 hours 6 ஹவர்ஸ்னா 12. ஓகேவா? அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 3 ஒர்க் பண்ணுவாங்க, இவர் வந்து 1 மணி நேரத்துல 2 ஒர்க் பண்ணுவாரு. புரியுதா? இவர் வந்து 3 ஒர்க் பண்ணுவாரு, இவர் வந்து 2 ஒர்க் பண்ணுவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணாங்களா? ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஏ வந்து பாத்தீங்கன்னா 3 ஒர்க் பண்ணுவாரு, பி வந்து பாத்தீங்கன்னா 2 ஒர்க் பண்ணுவாரு. அப்போ நமக்கு 5 ஒர்க் முடிஞ்சிடும். அடுத்தது ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ஹவர்ல, அதாவது 2 ஹவர்ஸ்ல 5 ஒர்க் முடியுது. அடுத்து வந்துட்டு ஏ பண்ணுவாரு, 8 ஒர்க் முடிஞ்சு. அடுத்து வந்துட்டு பி பண்ணுவாரு, 10 ஒர்க் முடிஞ்சு. அப்போ 4 ஹவர்ஸ்ல 10 ஒர்க் முடியுது. அடுத்தது ஏ பண்ணுவாரு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஒர்க் முடிஞ்சிடும். அப்படிதானே? 13 வந்துச்சு. அப்போ 13 ஒர்க் வந்துடும். ஓகே, நமக்கு வந்து 2 ஒர்க்கும் தேவைப்படுது. ஆனா ஏஆல அப்போ 4 டே 4 2/3, அதாவது ஆல்ரெடி 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட், இங்க ஒரு 2/3. அப்போ 4 2/3 ஹவர்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். The length and breadth of the square are increased by 40%, 30%. ஏரியா எனக்கு என்னன்னு தெரியாது, 100 வச்சுக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் த பிரெத், அப்போ லென்த் இன்டு பிரெத், அப்போ 2 வாட்டி 40% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஓகேவா? அப்போ 140 ஆயிட்டு. அகைன் பாத்தீங்கன்னா ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகுது. 140ல இருந்து 30% எப்படின்னா 14 10% 14, 28, 30, 42 வருது. அப்போ 182% தான் மாறிடுது. ஸோ 100ல இருந்து 182 மாறுது. அப்போ 82% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இல்ல நீங்க என்ன பண்ணோம்னா இதை வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு 100 எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இருந்தது திடீர்னு 40% ஆயிடுச்சு. அப்போ இது சீக்கிரம் நமக்கு என்ன வரும்? 10,000 வரும். கரெக்டா? ஸோ இப்போ இது திடீர்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது பிரெத், இது ஏரியா, இது 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 140 ஆயிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 130 ஆயிட்டு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 1 8 2 0 0ன்னு வரும். ஓகேவா? அதாவது 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்படி நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த 2 கொஸ்டின் நீங்க வந்து நீங்களே சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்க ஆன்சர் சொல்லணும்னா நான் அதுக்கான விடையை வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா?